Hey everyone, welcome to my channel, Divi Snappy Lab. அப்பா இதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. It's been a very long time that I have posted a long form video on YouTube. நிறைய நாள் நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணல பிகாஸ் லைஃப் ஹேப்பன்ட் அண்ட் ஐ வாஸ் ட்ராவலிங் இன் பிட்வீன் அண்ட் எங்கள் அம்மா வீட்டில் நான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திஸ் vlog ஆல்சோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எங்கள் அம்மாவோட வீட்டோட டெரஸ் கார்டன்ல இருந்து தான். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் பிக்ட் அப் கார்டனிங் ஃப்ரம் ஹர் ஆக்சுவலி. worst part of adulting is doing paperworks. நான் டிஜிட்டலாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, கையில் எழுதுறதா இருந்தாலும் சரி, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த டேக்ஸு blah 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 ஐ ஹேட் இட். எல்லாத்தையுமே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுருவேன். அண்ட் இந்த பேப்பர் ஒர்க் சப்மிட் பண்ணுறதுக்காக அன்னைக்கு கிளம்பும் போது தான் என்னோட கார் டமால் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை, நான் ட்ரெயினில் தான் போய் ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்ததுனால ஐ பல்ல கழிச்சிட்டு கிளம்பி போயிட்டேன் நான். ஸோ அன்னைக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃபீல் அ லிட்டில் ப்ரிட்டி. எதுக்காக வந்து நாம் வந்து பக்கி மாதிரி கிளம்பி போகணும் ஒரு பேப்பர் ஒர்க் சப்மிட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஐ த்ரூ ஆன் த பெஸ்ட் சல்வார் தட் ஐ ஹேட் அண்ட் லைட்டாக கொஞ்சம் ஒழுங்காக ட்ரெஸ் அப் பண்ணிவிட்டு அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு வேர் அ நைஸ் ஃப்ரெஞ்ச் பிரேட். ஸோ அதெல்லாம் வேர் பண்ணிவிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். பேப்பர் ஒர்க் சப்மிஷன் அட் XYZ ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நிறையா வேலை பாக்கி இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ராப்பராக ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுட்டேன் இந்த ட்ரெயின் ட்ரான்சிட் டைமில். அண்ட் ட்ரெயின் இறங்கி திரும்ப ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் அந்த ஆஃபீஸில் போய் பேப்பர் ஒர்க் சப்மிட் பண்ணிவிட்டு அண்ட் ஐ ஹாவ் அ லிட்டில் ஷாப்பிங் டு டூ ஃபார் மை நீசஸ் ஹூ ஹவ் கம் டு சென்னை. அவங்க என்னை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்படியே எனக்காகவும் ஒரு குட்டி ஷாப்பிங். அண்ட் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நான் தனியாக ட்ராவல் பண்ணுறேன். யூஸ்வலாக எங்கே போனாலும் கூட துணைக்கு என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து சும்மா தனியாக போகிறதே வந்து பழக்கமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டுடே வாஸ் அ எக்ஸ்பெரிமெண்டல் சோலோ ட்ராவலிங் டே மாதிரி. ஸோ இட் வாஸ் அ ரியலி நைஸ் திங் தட் ஐ டிட் ஆக்சுவலாக. அண்ட் சபப்பில் போனது இன்னும் ஒரு ஜாலியாக இருந்தது. ஏன்னா 2 years கழிச்சு சபப்பில் திரும்ப ட்ராவல் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு குட்டி ஃப்ரெஞ்ச் பிரேட் போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஐ டோன்ட் நோ, ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுனால அவ்வளோ கரெக்டாக வரல. பட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் வாட் ஐவ் டன். The office is located very close to the Ampa Skyone, the newly renovated mall. ஸோ அங்கே தான் அடுத்து போகணும். அதுக்கு முன்னாடி இந்த பூத் பங்களா மாதிரி இருக்க இந்த லிஃப்ட்குள்ளே பயந்துட்டே உள்ள ஏறினேன், எங்கே பாதியில் நின்ற போகுதுன்னு. ஸோ ஐ வாஸ் லிட்டில் ஸ்கேர்ட் ஆக்சுவலாக. அதனாலே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு ஆம்பா ஸ்கைவான் வந்திருந்தேன். பார்த்தா இட் வாஸ் அ வெரி ஸ்மால் மால். நிறைய ஸ்டோர்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை, ரொம்ப கம்மியான ஸ்டோர்ஸாக இருந்தது. லைஃப் ஸ்டைல், மினிசோ, மேக்ஸ், குரோமா இன்னும் ஓப்பன் ஆகலை. அண்ட் தே ஹாவ் அ நைஸ் ஸ்மால் ஃபுட் கோர்ட் அண்ட் தெர் இஸ் அ தியேட்டர் அபவ்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ரியலி ஷோர். பட் இந்த வாட்டி நான் வந்து மினிசோ போயிருந்தேன். ஐம் ரியலி சாரி ஃபார் த வே ஐவ் டேக்கன் த வீடியோ. ரொம்ப கிளம்ஸியாக எடுத்திருக்கேன். யூஸ்வலாக என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த வீடியோ எடுத்து தருவாங்க. ஐ definitely develop my shooting skills கட்டாயமா. ரொம்ப பொறுப்பான பொண்ணாக மாறிட்டேன் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஏன்னா மினிசோவில் கூட போயிட்டு ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர் மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லி அதை தான் தேடிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக. நான் ஐ இக்னோர்ட் ஆல் தி கியூட்ஸி ஸ்டஃப். அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் that's how much adult life has changed me and ended up buying a lotion bottle. அதை நான் வந்து ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சராக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இட் இஸ் அ வெரி குட் ஸ்டீல் ஜஸ்ட் ஃபார் 100 rupees. ஸோ எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேண்ட் டிஸ்பென்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் டைம் அர்ஜென்ட்டாக வாங்க வேண்டியது இருந்ததுனால இதை மட்டும் வாங்கிட்டேன். அண்ட் மினிசோவில் வேறு எதுவும் நான் வாங்கலை இந்த வாட்டி பிகாஸ் திஸ் டைம் ஐ ஃபெல்ட் லைக் ரொம்ப ரெப்படேட்டிவான ஸ்டஃப் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ அதனால நான் ஐ இக்னோர்ட் மினிசோ அண்ட் ஸ்ட்ரெயிட் அப் ஐ வாக் டு மேக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ மேக்ஸில் தான் வந்து ஐ எண்டட் அப் பையிங் ஸ்மால் கியூட்ஸி ஹேர் டைஸ் ஃபார் மை நீஸ்.
இவ்வளோ தூரம் வந்ததுக்காக எனக்கும் ஒரு சின்ன விண்டோ ஷாப்பிங் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அவ்வளோதான். இதுவரைக்கும் நான் நடந்துட்டே விளாக் பண்ணது கிடையாது. அவ்வளோ ஏன் நான் அவுட்டோர்ஸ்லயே விளாக் பண்ணது கிடையாது. ஸோ கரெக்ட்டா எங்கேயும் தடுமாறாம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நடந்துட்டு இருந்தேன். அண்ட் எஸ்கலேட்டர்ல கரெக்ட்டா கால் வச்சுட்டேன்னு சொல்லி லைட்டா சந்தோஷம். வேற எதுவும் இல்ல. அண்ட் தென் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆட்டோ பிடிச்சு, திரும்ப ட்ரெயின் பிடிச்சு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். It may look like I didn't do much that day, but I was really tired because நிறைய விஷயம் யோசிச்சு கரெக்டா பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் இருக்குது. அடால்ட்டிங் லைஃப்ல வந்து பீயிங் ரெஸ்பான்சிபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரெஸ்பான்சிபிளாக இருந்தே வந்துட்டு கொஞ்சம் பிளேஃபுல்னஸ்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ பேக் டு பீயிங் தி வே. ஸோ என்னோட 100 days சேலஞ்ச் நான் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். இட் வாஸ் கட் டவுன் immediately after 4 days. ஸோ திரும்பவும் அகைன் நான் அதை ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேபி 75 days சேலஞ்சாக எடுத்து ப்ராப்பராக வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி கண்டினியூ பண்ணுறதா இருக்கட்டும், என்னோட பேலன்ஸ் டு டூ லிஸ்ட் ஃபார் 2025 அதை முடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கட்டாயமாக பண்ண போகிறேன். ஸோ தட் வில் பி இன் த vlog. அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த டே, காரில் வந்து பஞ்சர் ஓட்டி வைக்கணும். நல்ல வேளை காரோட சைடில் வந்து ஆணி இருந்ததுனால அப்படியே கார் ஓட்டிகிட்டே வந்து கடைக்கு வந்துட்டேன். பஞ்சர் ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த டேவை அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஆல். அதுக்கு மேலெலாம் நம்மளால தாங்க முடியாது. அண்ட் திஸ் கவ் வாஸ் வெயிட்டிங் வெரி பொலைட்லி. ஏன்னா அதோட வழியில் நான் காரை விட்டுருந்தேன். நான் ரொம்ப நேரம் கழித்து அந்த கார் எடுத்ததுக்கப்புறம் தான் அது நகர்ந்தே வந்தது. ஸோ ரொம்ப பொலைட்டான கவ்வாக இருக்குது போல். கார் வந்து கடந்த 6 இயர்ஸாக ஓட்டிகிட்ருக்கேன். மோர் தென் 6 இயர்ஸ் ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஸ்டெப்னி மாற்ற தெரியாது. ஸோ விச் இஸ் அ வெரி 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 பேட் திங். ஸோ என்னோட 2025 முடிகிறதுக்குள்ளே முதல்ல இந்த கார் ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கணும். அதுவும் ஒரு டு டூ லிஸ்ட்டில் போட போகிறேன். அதுவும் நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கும் காட்டுறேன். கேர்ள்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஸ்டெப்னி வந்து மாற்றுறத வந்து கற்றுக்கல அப்படின்னா காரே தொடக்கூடாது. அதுவும் முக்கியமாக வெரி லாங் ட்ரைவ்லாம் போகும்போது இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைஃப் ஸ்கில். ஸோ அதனால் லெட்ஸ் டூ இட், டேக் இட் ஆஸ் அ சேலஞ்ச் அண்ட் இதை வந்து நான் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. என்னோடய யூஷுவல் vlog ஸ்டைல் இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் டு மேக் த போரிங் டு டூ லிஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து போரிங்காக இருக்கும். அதை நான் கொஞ்சம் ஃபன்னாக மாற்றுறதுக்காக vlog-ஆக எடுத்தேன். இட் வாஸ் ரியலி ஃபன் டேக்கிங் யூ கைஸ் அலாங் வித் மீ. இந்த வீடியோ வரும்போது இட் would be ரைட் பிஃபோர் திவாலி. ஸோ எல்லாருக்குமே என்னோட அட்வான்ஸ்ட் ஹாப்பி திவாலி விஷஸ். எல்லாருமே வந்து சேஃபாக பத்திரமா வந்து திவாலி செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then stay happy, stay blessed and be kind. Bye.